மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பாக அமையும் சொல்லிட்டு முதல்ல பதிவு போட்டேன். அதற்கு வேண்டிய காரணத்தை சொன்னேன், எதற்காக இந்த கூட்டணி அமையும் சொல்லிட்டு. அந்த இடி ரைடு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இடி ரைட்லாம் இல்ல, ரெட்டை சின்னம். ரெட்டை சின்னம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல இருந்தது. கோர்ட்ல இருக்கிற வரைக்கும் வந்து எடப்பாடி வந்து ரொம்ப தைரியமாக இருந்தாரு. பாஜக கூட்டணி எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப தெம்பா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா எப்போ வந்து தேர்தல் ஆணையம் அந்த ரெட்டை சின்னத்தை விசாரிக்கலாம் சொல்லும் போது அந்த ரெட்டை சின்னம் வந்து நிச்சயமாக அந்த பாஜக கையில தான் கடைசியா வந்து நிற்கும். அப்பொழுது அதிமுக ரெட்டை சின்னம் கிடைக்குமா கிடைக்காத ஒரு கேள்விக்குறி இருந்தது. சோ இதுக்காக தான் வந்து இந்த கூட்டணி பேர நடந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொன்னேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பேட்டி கொடுக்கும், அதாவது சதிவலையில் இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்தேன். அதுல நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, எப்படிங்க இந்த கூட்டணி அமையும், அதிமுக பாஜக எப்படி கூட்டணி அமையும், எங்களுக்குள்ளதான் பயங்கர சண்டையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. உங்க இஷ்டத்துக்குலாம் பேசாதீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கூட வந்தது. நிறைய பேர் என்ன திட்ட கூட செஞ்சாங்க போன்ல. சோ அதெல்லாம் நான் பெருசு பார்த்தல, பொறுத்து பாருங்க. ஆனா பேட்டி போட்டு ஒரு 2-3 நாள்லயே வந்து இந்த கூட்டணி அமைஞ்சது. பிரச்சனை வந்து அண்ணாமலைக்கும் அதிமுக தான் தவிர பிஜேபிக்கும் அதிமுக பிரச்சனையே இல்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும், அமித்ஷா அவர்களா இருக்கட்டும், அதாவது வந்து அதிமுக வானாண்டு அவங்க சொல்லவே இல்லை, அதிமுகவை வந்து விமர்சனமும் பண்ணல. அதாவது அண்ணாமலைக்கும் அதிமுக தான் பிரச்சனை. இபிஎஸ் அதிமுக எம்ஜிஆர் இவர் வந்து அண்ணாமலை வந்து கிரிட்டிசைசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எல்லாரையுமே, எம்ஜிஆர் அண்ணாவை அம்மையா ஜெயலலிதா வரும். அதனாலதான் பிரச்சனை தவிர மற்றபடி இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது. சோ அந்த ஒரு விஷயத்த வந்து வெளிப்படும் பொழுது அண்ணாமலை அவர்களை நீக்கி விட்டு இப்ப நயனா நாகேந்திர போட்டிருக்காங்க. உடனே வந்து அதிமுக கூட்டணியை வந்து அமைஞ்சிருக்கு. இதுதான் நடக்கும், இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நான் தெளிவாவே பதிவு போட்டேன். ஆனா இது யாரும் நம்பல. என்கிட்ட நிறைய பேர் சண்டைக்கும் வந்தாங்க. சண்டைக்குன்னா வார்த்தையால் சொல்றேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, என்ன உங்க இஷ்டத்தெல்லாம் பேசுங்கன்னு சொல்லிட்டு. சோ நான் என்ன சொன்னனோ அதுதான் நடந்தது. ஆகையால் பாஜக ஒண்ணு வந்து தீண்டத்தக்காத கட்சிலாம் இல்ல. பாஜக கூட்டணியில திமுக இருந்திருக்கு, அதிமுக மாறி மாறி பயணம் செஞ்ச கட்சி தான். ஒரு தேசிய கட்சி. இன்னைக்கு தேசிய கட்சி வந்து இந்தியாவே வந்து தொடர்ந்து 3வது முறையாக ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சி, மாபெரும் கட்சி. சோ இந்த கட்சியில வந்து கூட்டணி வைக்கிறது வந்து எந்த தவறுமே இல்லை. கூட்டணி வைக்கிறதால அதிமுகவுக்கு நிச்சயமா சாதகமா தான் இருக்கும் தவிர பாதகமா இருக்காது. இப்ப இருக்கிற சூழ்நிலை பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. சாதாரணமா இல்ல, மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. ஆகையால் பாஜக அதிமுக கூட்டணி வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி கூட்டணியாக தான் இருக்கும். என்னுடைய பதிவு நான் வந்து என்னுடைய அரசு டிவில இந்த முழு வீடியோ போட்டுக்கிறேன், அதை நீங்க பாருங்க தயவு செஞ்சு. நன்றி, வணக்கம்.